மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். யோசுவா 6வது அதிகாரம் 14வது வசனம். 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். அந்தபடி 6 நாளும் சென்றார்கள். பார்த்தீங்களா, எரியோ பட்டணத்தை ஆண்டவர் சுற்றிவான்னு சொல்கிறாங்க. 6 நாள் சுற்றி வந்துட்டு அமைதியாக போய்ட்டு அமைதியாக வந்துடுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வந்திருக்காங்க, யுத்தத்துக்கு வந்திருப்பாங்க. இன்றைக்கி சண்டை வந்துடும். அவங்க ஓன் சத்தம் போட்டு ரெடியாக யுத்தத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க திரும்பி போனோடனே ஏமாந்து போயிருப்பாங்க. இப்படி 6 நாளும் பண்ண உடனே அவங்க இனி வரமாட்டாங்க, இனி இவங்க சும்மா சுற்றிட்டு தான் போவாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் 7வது நாள் 7 தடவை சுற்றி வராங்க. அவங்க நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும்போது, சண்டைக்கே வரமாட்டாங்கன்னு நினைக்கும் போது இவங்க ஆர்ப்பரித்து அந்த எரிகோ உழுது அவங்க மாபெரும் வெற்றி அடைகிறாங்க. இதுதான் யுத்த தந்திரம். யுத்தம் செய்யணும், ஆனால் அதுக்கு தந்திரங்கள் இருக்கிறது. அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிஸ்னஸ் பண்ணோன்னா அது நெளிவு சுழிவு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். படிப்பில் எப்படி வெற்றி பெறணும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். திருமண காரியத்தில் எப்படி வெற்றி பெறணும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், ஊழியத்தில் எப்படி முன்னேறணும் அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவர் தருகிற ஆலோசனைகள் மனுஷர்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியாத ஞானத்தோடு இருக்கும் மாபெரும் வெற்றியை கொண்டு வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாளை தினத்தில் கர்த்தர் சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். சகோதரன் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமோன், இன்னும் அநேகர் அங்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் நல்ல விருந்துகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். திரு கண்மணி சாலமன் மாதந்தோறும் சிக்கன் இப்பொழுது அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருடைய குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். சந்தர்ப்பத்தை வீணடித்து விடாதிருங்கள். அதே போல் அடைக்கலான் குருவி முதியோர்களும் உங்களை இருக்கிற நீட்டி ஆசிரியத்தில் வரவேற்கிறது. இப்பொழுது பேவர் பிளாக் ரோடெல்லாம் போடப்பட்டு அந்த இடம் பார்ப்பதற்கே அழகானதாக இருக்கின்றது. நல்ல பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அநேக நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அடிக்கடி விருந்துகளை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே தினந்தோறும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. யார் ஆவிக்குரிய முதியோர்களும் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாக வரலாம். அநேக இடங்கள் இருக்கிறது. நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவா 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்தில் எரியோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். அந்த எரிகோ என்பது ஒரு சபிக்கப்பட்ட இடங்கிறதுக்கு முந்தின வசனங்களில் வாசிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த சமனான வெளிகளில் தான் அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். அது எனக்கு ரொம்ப பரவசமாக இருக்கின்றது. சாபம் நிறைந்த இடம். ஆனால் அங்கே அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, நினைவு கூறுறாங்க. ஒரு காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது இந்த தலைப்பில் சங்காரம் என்று நடந்தது. இஸ்ரவேலை தவிர்த்து எகிப்தில் எல்லா பிள்ளைகளை ஆண்டு சங்கரித்தார் என்று அவர்கள் நினைத்து பக்தியோடு அதை ஆசரிக்கின்றார்கள், ஆச்சாரமாக அதை ஆசரிக்கின்றார்கள். நிச்சயமாக அப்படி செய்ததன் மூலமாக அங்கே இருந்த சாபங்கள் எல்லாம் அவர்களை விட்டு அந்த நிலத்தை விட்டு நீங்கி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நிலம் சபிக்கப்பட்ட இடம் தான். ஆனால் அங்கே அவங்க ஜெபிக்கும் பொழுது, அவங்க பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நிச்சயமாய் வந்திருக்கும் அல்லவா. நிறைய பேர் இன்றைக்கி முன் வச்ச காலை பின் வைக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு சகோதரர் ஒரு இடத்த நான் வாங்க போகிறேன்னு போனார்.
திரும்பி வந்துட்டார். ஏன் வாங்கலைன்னா பக்கத்தில் கல்லறைகளாக இருக்குது, எத்தாப்பில் கல்லறை தோட்டம் இருக்குது, அந்த வீட்டை வாங்கலையாங்க, யாரோ தூக்கு போட்டு செத்துட்டாங்க என்று பல காரணங்களினாலே இன்றைக்கு சபிக்கப்பட்ட இடங்களாக அநேக இடங்கள் இருக்கிறது. எத்தனையோ வருஷங்களாக சில வீடுகளை வைக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. காரணம் இதுபோல் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் அங்கே நடைபெற்றபடியினாலே அந்த வீட்டை யாருமே வாங்குறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இல்லை. எரியோவும் இதை போலவே சபிக்கப்பட்ட இடமாக இருந்தது. அதனால் இஸ்ரவேலர்கள் பின்வாங்கலை, அவங்க பஸ்காவை ஆசரித்தாங்க, ஆண்டவரை தேடினாங்க. இன்றைக்கி நீங்கள் தங்கியிருக்கிற வீடு ஒரு எரிகோவாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். தெரியாமல் இந்த வீட்டை வாங்கிட்டேனே, தெரியாமல் இந்த இடத்துல வீடு கட்டிட்டேனே, அசுத்தாவிகள் போராடுதே, இந்த வீட்டுக்கு வந்த பிறகு முன்னேற்றமே இல்லையே இருக்கலாம். இது மூட நம்பிக்கை என்று சொல்வதற்கு இல்லவே இல்லை. சில வீடுகளில் அசுத்தாவிகள் தங்கியிருந்து அங்கே இருப்பவர்களை நெருக்கி, அவர்களுக்கு வியாதிகளை கொண்டு ஒடுக்கி, அவர்களுடைய வாழ்க்கையில் வறுமையை கொண்டு மரணங்களை கொண்டு வர போராடுகின்றன. அது எனக்கு தெரியும். அதனால் இது வெறும் மூட நம்பிக்கை என்று சொல்லுவதற்கு இல்லை. சில வீடுகளில் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. நீங்களும் கூட அப்படிப்பட்ட கஷ்டத்தை உங்கள் வீடுகளிலே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். தெரியாமல் இப்படி போய் விழுந்துட்டேனே, இந்த வீட்டை வாங்கிட்டேன், இந்த இடத்த வாங்கிட்டேனேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும், அப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும், அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வீடை கட்டியிருந்தாலும், தொடர்ந்து உங்களுக்கு விரோதமாக செய்வினைகளை செஞ்சிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆசாரியருடைய கால்கள் படும்படியை செய்ய வேண்டும். நல்ல பாடல்களை போட வேண்டும், மியூசிக் போட வேண்டும். இயேசுவுடைய பிரசன்னத்தை ஆராதனையின் மூலமாக கொண்டு வர வேண்டும். ஊழியக்காரனை ஆசீர்வதிக்க சொல்ல வேண்டும். அங்கே வருகிற எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அப்பொழுது அது எரியோவாக இருந்தாலும், சபிக்கப்பட்ட இடமாக இருந்தாலும், பொல்லாத ஆவிகள் மனிதர்கள் சூழ்ந்திருந்தாலும், சுற்றி ஆண்டவர் அறியாதவர்கள் இருந்தாலும், நீங்கள் அந்த இடத்தை பரிசுத்தமாக ஆசரிக்கிற பொழுது அவர்கள் எல்லாம் விலகி விடுவார்கள். அந்த ஆவிகளெல்லாம் விலகிவிடும். அந்த இடம் பரிசுத்தமானதாய் மாறிவிடும். அதே வீட்டில் சபிக்கப்பட்ட வீடு என்று எல்லாரும் சொல்கிற அதே வீட்டிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியும் என்பதையே உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். நிறைய பேர் எத்தனையோ கோடி ரூபாய் செலவழித்து வீடு கட்டி அந்த வீட்டில் வாழ முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே போனால் பிரச்சனை, அந்த வீடை கட்டி போனாங்க, உடனே மரணம் வந்துட்டு எத்தனையோ பேர் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. காரணம் என்ன? அது எரிகோவாகவே இருக்கிறது. அந்த இடத்துல பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. அந்த இடத்துல அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய கால்கள் படும்படியாய் செய்யவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் இந்த வீட்டிலே தங்கியிருக்க முடியும் என்று அவர்கள் சொல்லவில்லை. எப்பேற்பட்ட சபிக்கப்பட்ட வீடாக இருந்தாலும், சாபம் நிறைந்ததாக இருந்தாலும், அங்கே எத்தனை பிசாசுகள் இருந்தாலும், நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற பொழுது அவைகள் நீங்கி போகும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நிறைய வீடுகளில் மெனே தெக்கே உபாசின்னு சொல்லி எழுதியிருக்கலாம். சவர்களில் மதுபானம் செய்ததுனால, பல பாவங்கள் நடந்ததுனால, அக்கிரமம் நடந்ததுனால அந்த இடங்களில் மெனே தெக்கே உபாசின்னு சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த சாப வார்த்தைகளை இயேசுவின் ரத்தத்தினாலே அழிக்க முடியும். அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை துரத்த இயேசப்பா ரத்தம் ஒன்றே வழி என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள் 12ஆம் வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரர் மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். மோசே காலம் முழுக்க வானத்திலேருந்து மன்னா காலையில் சாயந்தரம் வந்துடுது. அடுப்பு வைக்கணும் இல்லை, கேஸ் வைக்கணும் இல்லை, எண்ணெய் வாங்கணும் இல்லை, கிராசரி வாங்கணும் இல்லை, எதுவும் தேவையில்லை. ஆண்டவர் இலவசமாக 10 லட்சம் 6 லட்சம் புருஷர்கள், எல்லாருக்கும் மனைவி பிள்ளைகள்னு பார்த்தா 40-50 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் 40 வருடமாக ஆண்டவர் இலவசமாக மிக சிறப்பான உணவை கொடுத்தாராம். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த மன்னாவின் மூலமாக நான் காண்கின்றோம். எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் அவர்களுக்கு உணவை கொடுப்பதற்கு ஆண்டவராலே கூடிற்று. God is such an almighty God. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் கர்த்தராலே சந்திக்க முடியும். வாட் எவர் இட் மே பி யுவர் நீட் டுடே, God will easily meet it. இத்தனை கோடி ரூபா கடனாச்சு, இனி எப்படி நான் வெளியே வர போகிறேன் அப்படி நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ ரூபா தேவை, எப்படி சந்திக்கப்பட போகுதுனோ? 40-50 லட்சம் மக்களுடைய தேவையை 40 வருடமாய் சந்தித்தவராலே உங்கள் ஒருவருடைய தேவையை, உங்கள் குடும்பத்துடைய தேவை, உங்கள் பிள்ளைகளுடைய தேவையை சந்திக்க அவரால் முடியாதா என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவராலே அது கூடும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சந்திப்பார் என்பதற்கு இந்த மன்னா எடுத்துக்காட்டாக இருக்கிறது.
உழைக்க முடியாவிட்டால் பரவாயில்லை, உதவி இல்லாவிட்டால் பரவாயில்லை, வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, பூட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, நண்பர்கள் எதிரிகளாய் மாறியிருந்தாலும் பரவாயில்லை, என்ன எதிர்ப்பு இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்கள் தேவையை சந்திப்பது ஆண்டவருக்கு அற்பமான காரியம். உங்களுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு அற்பமான காரியம். எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் நின்று கொண்டிருந்தாலும் சரி, கலங்காதிருங்கள். உங்கள் தேவைகளை ஒரு நிமிடத்திலே ஆண்டவர் சந்திப்பார். எப்பெல்லாம் உங்களுக்கு உங்கள் தேவையை கண்டு பயமாக இருக்கோ, கடனை கண்டு பயமாக இருக்கோ, சூழ்நிலையை கண்டு பயமாக இருக்கோ, அப்போ இதை யோசித்து பாருங்கள். இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு 40 வருடமாக இடைவிடாது சாப்பாடை கொடுத்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பது எவ்வளோ அற்பமான காரியம். மூன்றாவதாக நான் காண்கின்றோம், அவங்க அங்கேயே ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பித்த உடனே, சரி இனி உங்களுக்கு நான் சாப்பாடு தர வேண்டிய அவசியம் இல்லை, இனி நீங்களே பயிரிட்டு தண்ணீர் பாய்ச்சி நிலங்களை விளைய செய்து அதில் வருகிற காய்கறிகளை அறுத்து, நெல்லை அறுத்து, கோதுமை அறுத்து நீங்களே ரொட்டி சாப்பிடுங்கள், சோறு சாப்பிடுங்க, நீங்களே நல்லா இருங்க, இனி உங்களுக்கு மன்னா தேவையில்லை, நான் தரமாட்டேன் என்று வானத்தை மூடி விடுகிறார். அதன் பிறகு அவர்களுக்கு யோசுவாவுடைய காலத்திலே மன்னா கிடைக்கவில்லை. ஒரு கேள்வி வருது, ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணார்? இவங்க விவசாயம் பண்ணாலும் ஆண்டவர் தொடர்ந்து மன்னா கொடுக்க வேண்டியது தானே, அது அவருக்கு கூடாத காரியமா, முடியாத காரியமா? ஏன் நிப்பாட்டினார்னா, மனுஷனுக்கு ஒரு நியதியை ஆண்டவர் வைக்கிறார். என்னைக்கு ஒரு மனிதன் தானாக படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு மனைவி வரலாம், பிள்ளைகள் வரலாம், தேவைகள் வரலாம். மனுஷனுக்கு நாள்தோறும் தேவைகள் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் என்ன செய்வார்னா, உங்களுக்கு யாரெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த கைகளை ஆண்டவர் கட்டி போட்டு விடுவார். அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் உதவி செஞ்சுருப்பாங்க, சொந்தக்காரங்க உதவி செஞ்சுருப்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. இப்போ அவங்களாம் பின் வாங்கிடுவாங்க. ஏன் எனக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க அப்போல்லாம் தந்தாங்க தானே, இப்பவும் தர வேண்டியதானே எனக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு போன பிறகும் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகும் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்களா, இவர்கள் எனக்கு உதவி செய்வார்களான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இட் இஸ் நாட் ரைட். ஆண்டவர் அதை ஏற்கனவே மூடிட்டார். உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா, இன்னும் அதிகமாக வேணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். அவருக்கு அதை செய்வது ஒரு அற்பமான காரியம், விருப்பமான காரியம். அவருடைய பிள்ளையாகிய உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை சந்திப்பார், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எனவே கலங்காதுங்க. ஆனால் மனுஷங்க தரணும், எனக்கு ஏற்கனவே தந்துக்கிட்டே இருந்த அம்மா தரணும், அப்பா தரணும், இவங்க தரணும், அவங்க தரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அது மூடியாச்சு, அவ்வளவுதான். அந்த மண்ணா முடிஞ்சு போச்சு, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இனி நீங்களாக உழைத்து சம்பாதிக்கணும், இனி நீங்களாக வாழ்க்கையில் முன்னேறணும். இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கின்றவராக இருக்கின்றார். எவ்வளவு தேவை இருந்தாலும் நீங்களே அதை சந்திப்பதற்காக போராடுங்கள். மனுஷர்கள் கடந்த காலத்தில் உதவி செய்தவங்க மறுபடியும் உதவி செய்ய எதிர்பார்க்காதீங்க. அந்த வாசல் மூடப்பட்டு விட்டது. இனி ஆண்டவர் உங்களுக்கு தருவார், யார் மூலமாவது தருவார், இல்லைன்னா அவரே தருவார். ஏன் கலங்குறீங்க? பயப்படாதீங்க என்பதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்குது. மன்னா வந்துட்டவனுக்கு சந்தோஷம். ஆனால் 40 வருஷம் தான் வந்துச்சு. கானானுக்குள்ளே போன பிறகு மன்னா வரவே இல்லை. ஏன்னா அங்கே தான் பாலும் தேனும் ஓடுது. இனி எதுக்கு மன்னா? எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாசலை கர்த்தர் இன்றைக்கி மூடி இருப்பார் என்றால், ஒரு வேலையை நிறுத்தி இருப்பார் என்றால், வந்தால் ஸ்டெடியாக பணம் வந்துட்டு இருந்தது, பணம் வரலன்னா, இப்போ இங்கே வேறு ஏதோ நல்ல பாதை திறந்துட்டார், வேறு ஒரு வழியில் ஆண்டவர் செய்ய போகிறார். அதனால தான் அவர் உங்களுக்கு இது கொடுக்காமல் நிப்பாட்டியிருக்கார். ஸோ ஒரு பாதை ஆண்டவர் மூடுறாருன்னா அது காரணம் இல்லாமல் இருக்கவே இருக்கார். எனவே சந்தோஷப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியவர் உங்களையும் நடத்தாமல் இருப்பாரோ? கண்டிப்பாக நடத்துவார், கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நான் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க. அப்பா, நீங்கள் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு போதுமானவர், எவ்வளவு அதிசயமானவர், எவ்வளவு ஆலோசனை கத்துறதற்காக உமக்கு நன்றி அப்பா. அற்புதமே உங்கள் நடத்துதலே 40 வருடங்கள் லட்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு கொடுத்து பராமரிப்பதற்கு போதுமானவராக இருந்தீரே, சோத்திரம். ஒரு கல்யாண வீட்டில் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ தடுமாறுறாங்க. உப்பு கூடிருச்சு, அது சரியில்லை, இது சரியில்லை. 1000 பேர் தான் எதிர்பார்த்து 1500 வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் 40-50 லட்சம் ஜனங்களுக்கு ராஜா 40 வருடமாய் உணவு கொடுப்பதற்கு வல்லமை படைத்திருந்தீர். சாதாரண காரியமாக இருந்ததே. எங்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீர் என்பதை இந்த மன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதற்காக நன்றி. இதனாலில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும்
அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எரிகோ போன்ற வீடுகளில் இருக்கிறேன், தெரியாமல் வீடை வாங்கிட்டேன், தெரியாமல் நிலத்தை வாங்கிட்டேன், தெரியாமல் இவனை கல்யாணம் பண்ணிட்டேன், இவளை கல்யாணம் பண்ணிட்டேன், தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்து சுற்றி ஆண்டு அறியாதவங்க இருக்காங்க, டார்ச்சர் கொடுக்குறான். அதை மாற்ற முடியும் அப்பா. ஜெபத்தினாலே, பஸ்காவை ஆசரிக்கிறபடினாலே, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறபடினாலே சூழ்நிலையை மாற்ற முடியும். அதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தருக்காரன் கூட இருப்பதாக. எப்பேற்பட்ட சாபங்கள் இருந்தாலும் அது மறையட்டும். எப்பேற்பட்ட சாபங்கள் வீடுகளில் இருந்தாலும் அந்த சாபங்களை அறுத்து போட்டு மெனதுக்க உபாசின் வார்த்தையை அழித்து போட்டு உடைய பிள்ளைகளை வாழ வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் மையாகவே நடக்க வேண்டும், ஒரு அதிசயம் மையாகவே நடக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா ஓராபா கபாலா ரபௌனா ஷாலா ஹரஹன ஹத்தரா, என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் கடவுது. அது எப்பேற்பட்ட கொடூரமான வியாதியாக இருந்தாலும் அழியட்டும். நோய் தொற்று இனி பரவக்கூடாது, கிருமிகள் உடம்புல இருக்கக்கூடாது, புண்ணு இருக்கக்கூடாது, தகப்பனை கட்டி இருக்கக்கூடாது, செயல்படாத அவையும் இருக்கக்கூடாது, செயல்படணும். இனி ஆண்டவரே புது டியூப், புது நரம்பு, புது எலும்பு, புது அவயங்களை பொருத்தி ஐஸ்காரங்களை பெருக பண்ண. தூங்க முடியாதவங்க தூங்கட்டும், சாப்பிட முடியாதவங்க சாப்பிடட்டும், நடக்க முடியாதவங்க நடக்கட்டும். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை தந்து, அதிசய சுகத்தை தந்து ஆண்டவரே நீர் வாழ வழி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தோத்திரையா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க. ஆபத்து காலத்தில் நீங்கள் உதவி செய்யாமல் யார் உதவி செய்வாங்க? தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்களே வானத்திலிருந்து கொடுங்க ஆண்டவரே. தகப்பனை வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தோத்திரையா, இதே போல் ஆண்டவரை குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற விடுதலைத்தார்கள் நீங்கள் ஒருத்தர் குமாரன் ஒருவரே விடுதலையாக்க முடியும். இயேசு ஒருவரை புதுவாழ்வு தர முடியும். வயதானக்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, வியாதிகள் வராதபடி, ஆயுசுகாலங்கள் பெருகும்படியை செய்யும் ஆண்டவரே. அதே போல் என் தகப்பனை இந்த அருமையான நாளிலும் கூட இந்த காலமாய் குழந்தைக்காக திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து அவள் நிந்தைகளை நீக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் இருக்கிற அத்தனை மக்களை ஆசீர்வதியும். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிறவர்கள், உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே கூடாது. உண்மை ஏற்றுக்கொண்டவர்கள் அழிந்து போகவே கூடாது. அவர்கள் குரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதம் வாய்க்காமலே போகட்டும். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழிகளை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன். நம்ம ஜெபத்தினாலும் காணிக்கையில தகுந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை ஆசீர்வதி. அப்பா தகப்பன் அடைக்கலான் குறியும் நிறைய இடங்கள் உண்டு. நாலா திசையிலிருந்து மக்களை அழைத்து கொண்டு வாரும், மகிமைப்படும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகள் எல்லாரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய எஞ்சிக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.